நம்ம சிஎம் சார், விஜய் சார் முதல் முறையா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் திருச்சியில நன்றி சொல்ற விழாவுக்கு போய் பேசியிருந்தார். பத்தி பல பேர் பல விதமா பேசுறாங்களே! இதுல என்ன தப்பு இருக்கு அவர் பேசுனதுல? அவரு அந்த காலத்து அரசியல்வாதிங்க மாரி நல்லா சிஎம் ஆனோனே, சிஎம் ஆயிட்டோம். மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. இனிமேல் நம்ம வேலைய நம்ம பார்ப்போம். நீ ஒரு பக்கம் கொள்ளையடி, நான் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. உனக்கு இவ்வளோ நீ என்ட்ட இவ்வளோ கமிஷன் குடுத்துரு, நீ இவ்வளவு எடுத்துக்கோ. இது போனா போதும்னு மக்களுக்கு ஏதாவது செய்வோம். அப்படின்னு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இவரு அப்படி கிடையாது. இவரு நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு எதார்த்தமா இருக்கு பேச்சு. அவங்கள மாரி அப்படியே ஸ்டிஃபா நின்னுகிட்டு, ஜென்டிலா வந்து நின்னுகிட்டு ரொம்ப சிஎம் ஆயிட்டோம். இனிமேல் நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு ஜென்டிலா வந்து நின்னுட்டு அப்படியே போயிடுவாங்க. நம்மளும் அத பார்த்துட்டு, ஓஹோ! சிஎம்னா இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு. மினிஸ்டர்னா இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு. அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். அவங்க நல்லா கொண்டாடிப்பாங்க. அதெல்லாம் தெரியாது. இவருக்கு அந்த இது இல்லைங்க. மடியில கனம் இல்ல, வலியில பயம் இல்ல. இவரு பேசுறாரு ஜாலியா. இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு, இன்னைக்குள்ள ஆளுங்களுக்குலாம் இப்படி பேசினா தாங்க புரியும். பழைய காலத்து ஆளுங்கலாம் பேசுனாங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்தாலே எல்லாம் தெறிக்க ஓடிரும். ஒரு கூட்டத்துல இவ்வளோ பேர் சேர்ந்து, இவ்வளோ இளைஞர்கள், இவ்வளோ சின்ன வயசு பசங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு இப்படி உட்காந்து பேசியிருக்காங்களா? எல்லாம் ஓடி போயிருங்க. ஏன்னா போர் அடிக்கிற மாரி பேசக்கூடாது. இவரு மாரி தான் பேசணும். அவருக்கு அந்த யுக்திய கையாண்டுருக்காரு. நல்லா தெரியுது விஜய் சாருக்கு. இப்படி பேசினா தான் மக்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். எதார்த்தமா பேசணும். ஆமா. நீ மட்டும் ஒரு முன்னாள் சிஎம்மா இருந்துகிட்டு, நீ மட்டும் பேசலாம். கவர்ச்சியில ஓட்டு வாங்கிட்டாருன்னு. அதுக்கு பதிலடி அப்புறம் குடுக்கக்கூடாதா? ஒரு வாய காதுல வாங்கிட்டு கம்முனு போகணுமா? ஒரு கோவம் வரும்ல, ஒரு முதலமைச்சர பார்த்து இப்படி சொன்னா, அதுக்கு பதிலடி குடுத்துதானங்க ஆகணும். கவர்ச்சி காட்டி ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு. அதுக்கு பதில் சொன்னாரு. இதுல என்ன வந்துருச்சு? அவரு இந்த காலத்து அரசியல கையில எடுத்துட்டாருங்க. அதனால தான் அவரு தனி ஆளா நின்னு இன்னைக்கு இவ்ளோ தமிழ்நாட்டுல தனி ஆளா நின்னு வந்திருக்காரு இன்னைக்கு. இவ்ளோ கூட்டணிய வச்சுக்கிட்டே ஜெயிக்க முடியல உங்களாலலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி அரசியல் பேசினா மட்டும் தான் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இப்ப மாறிடுச்சு உலகம். அவ்வளோ பொறுமையா அவர்களே, இவர்களே அப்படின்னுட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பொறுமை இல்ல. அப்படியே ஈஸியா சீக்கிரம் வேலைய முடிச்சுட்டு போணும்னு நெனைக்கிறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அது அவங்களும் சாதிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. இவங்க மாரி கொள்ளையடிச்சுட்டு போலயே. அப்பாப்பா போதும். கொள்ளை அடிச்சதெல்லாம் போதும். ஏதாவது சிஎம் சார் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்வாரான்னு பார்ப்போம். கண்டிப்பா செய்வாருன்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பா செய்வார்.